நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை சாய் பொலிட்டிக்கல் நியூஸில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு பேச போகிறோம். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, அதிமுகவை ரசிக்க மீண்டும் ஒரு எம்ஜிஆர் விஜய் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதிமுககாரங்களே அப்படிதான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய நிலைமையாக இருக்குது. நேற்று வரைக்கும் திமுகவும் விஜயும் தீய சக்தி தூய சக்தின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா விஜய் வரிசையா யார் யாரெல்லாம் அவரை வசைப்பாடினாங்களோ அவங்க எல்லாருமே சீமான் கொண்டு போய் பார்த்து கட்டிப்பிடிச்சு முங்கத்து கொடுத்து கூட ஒரு பெரிய சால்வையெல்லாம் போட்டு பொன்னாடை போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனந்தம் அப்படிங்கிற படம் மாதிரி அருமையா இருந்த அதிமுக 2 பிரிவா பிரிஞ்சிருக்குது. கேட்டா உடையலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரீசன். அதிமுக திமுகவோட கூட்டணி சேர்ந்து இபிஎஸ் சிஎம் ஆக விரும்புச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வதந்தியோ இல்லை இது உண்மையோ அது வந்த போதே சொன்னோம். திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை எதுக்க ஆரம்பிச்சு வளர்ந்ததுதான் அதிமுக. அந்த அதிமுக கூட திமுக கூட்டணி போட்டு இபிஎஸ் சேர்றாரு அப்படிங்கும்போது மக்களே ஒத்துக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் வழியில கட்சியிலிருந்து வந்த சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் எப்படி ஒத்துக்குவாங்கன்னு தெரியல. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது. அதுல இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நாளைக்கு விஜய்க்கு ஒரு பெரிய ஆசிட் டெஸ்ட் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அந்த ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காகத்தான் போய் எல்லாரையும் பார்த்துட்டு நாளைக்கு யாரும் அப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்குறன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு ஸ்திரமான அடுத்த ஒரு 5 வருஷம் தெளிவாக இருக்கு. இல்லை 6 மாதத்துல முடிஞ்சிருவாரு, 6 மாதம் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் அதிமுகவோட டெசிஷனில் கொஞ்சம் ஷாக் ஆகி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்க போகுது. இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு என்னன்னா, அதிமுகவோட எம்எல்ஏலாம் பார்க்கும்போது ஒரு எம்எல்ஏ நேற்று புரட்சி தலைவர் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி அழுதாரு. அதான் நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது அதிமுகவை உய்விக்க வந்த மற்றொரு எம்ஜிஆர் விஜய் அப்படிங்கிறதும் சடனாக வந்துட்டு போச்சு. ஏன்னா எம்ஜிஆரோட ஃபார்முலா, எம்ஜிஆர் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு தான் விஜய் இது வரைக்கும் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆர் வழியில் 1977 வரலாறு திரும்பும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். இப்போ வரலாறு திரும்பி அதிமுகவை கபலீகரம் செய்ய போகிறது தாவேகா. இதுதான் இன்றைய நிலைமை. அப்படி தாவேகா அதிமுக கபலீகரம் செய்யுமா, இல்லை அதிமுக முழுமையாக போய் தாவேக்காவோட தஞ்சம் அடைஞ்சிருமா, விஜய் அடுத்து ஒரு எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டு அப்படின்னு பார்க்கலாம். இல்லை இது வரைக்கும் பவரில் இல்லை, பழனிசாமி எதிர்பார்த்தது எல்லாருமே தோற்றுக்கொண்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த தோற்றுக்கொண்டே இருக்கிற டீமில் இருந்துட்டு அட்லீஸ்ட் இப்போ போய் ஒரு ஜெயிக்கிற டீமில் ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு அரசியல் பிரகாசமாக இருக்கும். அதிமுகவோட அரசியல் பிரகாசமாக இல்லைனாலும் அவங்களுடைய அரசியல் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி பேச போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.